வணக்கம். உங்கள் பவானி ஐஏஎஸ் அகாடமி கரூரிலிருந்து இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா தமிழில் திருக்கடிகம் பார்க்குறோம். இது நியூ புக்கில் கிடையாது, ஓல்டு புக்கில் 7th செகண்ட் டேர்மில் இருக்குது. இது திருக்கடிகம். இந்த திருக்கடிகத்தை எழுதியவர் யார்? ஆதனார். பக்கத்தில் நல் வந்திருக்கு. நல் அவருடைய அடைமொழி, நல் ஆதனார். பிறந்த ஊர் திருநெல்வேலி, திருத்தூர் அப்படிங்கிற ஊர்ல இவர் பிறந்திருக்கார். சரிங்களா? இப்போ ஒரு கொஸ்டின் கேட்குறான், திருக்கடிகத்தை எழுதிய ஆசிரியரின் அடைமொழி என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை இப்படி கேட்கலாம், ஆதனாருடைய அடைமொழி என்ன அப்படின்னு கேட்கலாம். அப்போ இதுக்கு கீழே ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அப்போ இதை பற்றி நீங்கள் நல் அப்படிங்கிற ஒரு விஷயம் அடைமொழின்னு தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் அந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ண முடியும், ஆன்சர் பண்ண முடியும். சரிங்களா? சரி, அடுத்தது பாருங்க, சமயம் வைணவம். வைணவம் அப்படின்னாவே என்னது? திருமாலை பற்றி கூறியிருக்காங்க. சரிங்களா? அதனால இதோடைய சமயம் என்ன? வைணவம். இவரை செரு அடுத்தோல் நல்லாதன் என பாயிரம் குறிப்பிடுவதால் இவர் போர் வீரராய் இருந்திருக்கலாம் என அறிகிறோம். இப்போ டிஎன்பிசியில் என்ன கொஸ்டின் கேட்குறாங்கன்னா, இங்கே பாருங்க, செரு அடுத்தோல் நல்லாதன் அப்படின்னு கேட்குறாங்க. நல்லாதன் இதை குறிப்பிடும் நூல் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் என்ன ஆன்சர் பண்ணா பாயிரம். சரியா? இப்போ திருக்கடிகத்தில் இப்போ இந்த வேர்டை மட்டும் கீழே கொடுத்து இது மாதிரி ஒரு 4-5 லைன் கொடுத்துட்றாங்க. செரு அடுத்தோல் நல்லாதான், இல்லை அடுத்தோன் செரு நல்லாதான், இந்த மாதிரி ஏதாவது ஒரு 4 லைனை கீழே கொடுத்துட்றாங்க. ஆனால் கொஷின் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, திருக்கடிகத்தில் பாயிரம் நூல் கீழே இடம்பெற்றுள்ள வரிகளில் எது சரியானது அப்படின்னு கூட கேட்கலாம். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இதை நீங்கள் உங்களுக்கு நல்ல ஞாபகம் இருந்தால் மட்டும்தான் என்னது இந்த லைன் இதுதான் அப்படின்னு நீங்கள் என்ன பண்ண முடியும், எழுத முடியும். சரிங்களா? இப்படியும் கேட்கலாம் கொஷின். சரிங்களா? சரி, இப்போ இந்த மாதிரி லைன் கொடுத்து இந்த லைன் அவரை பற்றி என்ன குறிப்பிடுது அப்படின்னு கேட்டாங்கன்னா என்ன சொல்லணும், இவர் என்ன மாதிரி போர் வீரராக இருந்தாரா, இல்லை வெறும் நூலாசிரியர் மட்டும் இருந்தாரா, இல்லை சம்திங் வேறு ஏதாவது இருந்துச்சா அப்படிங்கிறது என்னென்னா இந்த லைன் ஃபுல்லாக நீங்கள் பார்த்தா தான் தெரியும். ரெண்டாவது டிஎன்பிசியில் கேட்ட கொஷின்ஸு. அடுத்தது திருக்கடிகம். இது மருந்துடைய பெயர் பெற்ற ஒரு நூல். திரி அப்படிங்கிறது 3. சரிங்களா? கடிகம் அப்படிங்கிறது என்ன? மருந்து. சரிங்களா? கடிகம் அப்படின்னா என்ன? இதில் என்ன இருக்கு? மருந்துனா என்ன மருந்து கலந்துருக்கு? சுக்கு, மிளகு, திப்பிலி, இது 3மே என்னது இதில் சேர்ந்துருக்கு. அதனால இது கடிகம்னு பேர். சரிங்களா? திரி கூட்டல் கடிகம். திரிங்கிறது நான் 3ன்னு சொன்னேன். இந்த 3ங்கிறது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா, இந்த நூலில் அதிகமாக இம்மூவர் இம்மூன்றும் அப்படின்னு சொல்லி இடம்பெற்றிருக்கு. சரிங்களா? கொஷின்ஸு இதுக்கு தகுந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்டாக கீழே கொடுத்து ஒரு 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்து இது எது சரியான ஸ்டேட்மெண்ட்னு கேட்கலாம். அதாவது 4 வரிகளை கீழே கொடுத்து இது எது சரியான ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கலாம். அதாவது இந்த சுக்கு, மிளகு, திப்பிலிங்கிறதுல ஒரு வேர்டு மாற்றிருக்கலாம். இல்லை இந்த திரிக்கடிகம் அப்படிங்கிறதுல நீங்கள் உங்களுக்கு ஏதாவது வேர்டு மாற்றிருக்கலாம். இந்த மாதிரி எனிதிங் ஏதாவது ஒன்று ஒரு 4 லைன் கொடுத்து சரியான வரி எது, பொருத்தம் இல்லாதது எது அப்படின்னு கூட உங்களுக்கு கேட்கலாம். சரிங்களா? இது பாவகை வெண்பா 10 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. இது கடவுள் வாழ்த்து தான் திருமால். நம்ம அதான் பார்த்தோம். சமயம் வைணவம் அப்படின்னு பார்த்தோம். இதில் 300 அறக்கருத்துக்கள் கூறப்பட்டிருக்கு. சரிங்களா? 300 அறக்கருத்துக்கள் இருக்கு. நெக்ஸ்ட் 101 வெண்பாக்கள் உள்ளன. இந்த நூல் தான் என்ன, இதில் நம்ம என்ன சொல்கிறோம், 3ன்ற வார்த்தை இடம்பெற்றிருக்கனால தான் நம்ம என்ன சொல்கிறோம், இம்மூவர் இம்மூன்று அப்படிங்கிறது இந்த பாடல்களில் அதிகமாக இடம்பெற்றிருக்கு. சரி, ஒரு பாடல். உன் பொழுது நீராடி உண்டலும் நீராடிய பிறகு உண்ணுதல் வேண்டும், என் பெறினும் பால் பற்றி சொல்லா விடுதலும், எப்பெரும் பயன் கிடைத்தாலும் பொய் சொல்லாமல் இருத்தல் வேண்டும், தோல்வற்றி சாயினும் சான்றாமை குன்றாமை இம்மூன்றும் தூ உயம் என்பர் தொழில். என்ன சொல்றாங்க? இப்போ தோல்வற்றி சாயினும், ஒரு மனிதனுடைய உடல் தளர்ந்த போதும் அவனுடைய அறிவிலையும் ஒழுக்கத்திலையும் குன்றாமல் இருக்க வேண்டும். இம்மூன்றும் தூ உயம் என்பர் தொழில். இந்த 3ம் நம்மளுடைய மனம், மொழி, நம்மளுடைய மெய்களால் தூய்மை உடையவர்களின் செயல்களாம். இப்போ இந்த பாடல்கள் பாருங்க, அதாவது ஒரு பாடல்களில் கொடுத்து இதில் ஒரு லைன் கொடுக்குறாங்க. இப்போ இந்த ஒரு லைன் கொடுத்து இந்த பாடல்களை எழுதிய ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்கலாம். இல்லை, அப்படி இல்லைன்னா இந்த பாடல்களோட லைனை கொடுத்து ஏதாவது ஒரு லைன் கீழே அண்டர்லைன் பண்ணி இதோடைய பொருள் என்னன்னு கேட்கலாம்.
இல்லை சேர்த்து எழுதுன்னு கேட்கலாம், இல்லை பிரித்து எழுதுன்னு கேட்கலாம், இல்லை இந்த பாடல்களை கொடுத்து இந்த ஆசிரியருடைய அடைமொழி என்னன்னு கேட்கலாம். இந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாடலுக்கு எப்படி வேணாலும் கொஷின் கேட்கலாம். அப்போ நீங்கள் கம்பல்சரி இந்த பாடல்கள் வந்து நீங்கள் என்ன பண்ணிடுங்க, கண்டிப்பாக நல்லா தெரிஞ்சிருக்கணும், உங்களுக்கு மனப்பாடமாக தெரிஞ்சிருக்கணும். அந்த பாடல்களுடைய வரிகளுடைய ஒவ்வொரு அர்த்தங்களும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இதில் வந்து மொத்தம் 3 பாடல்கள் இடம்பெற்றிருக்கு. இந்த 3 பாடலும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இதில் ஒரே ஒரு பாடல் மட்டும்தான் நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். இது 7th ஸ்டாண்டர்டில் 2nd டேர்மில் இது வந்து இடம்பெற்றிருக்கு. சரிங்களா? இன்னொரு விஷயம், இதோட உரை ஆசிரியர் வந்து பார்த்தீங்கன்னா புன்னை வனநாத முதலியார். ஒரே உரையாசிரியர் மட்டும்தான் இதில் இருக்கிறாங்க. பாடல்கள் வந்து பாருங்க, 66 பாடல்கள் வந்து நன்மை தருபவை, 34 பாடல்கள் தீமை தருபவை, 35 பாடல்கள் கணவன் மனைவியை பற்றி கூறுபவை. இந்த மாதிரி வந்து இதில் வந்து கொஷின்ஸ் உங்களுக்கு ட்விஸ்ட் பண்ணுவாங்க. அப்போ கொஷின் என்னென்ன மாதிரி ஆங்கிளில் எப்படிலாம் ட்விஸ்ட் பண்ணுவாங்கன்னு கண்டிப்பாக தெரிஞ்சுருக்கணும். கண்டிப்பாக நீங்கள் பாடல்களை நிச்சயமாக மனப்பாடம் பண்ணியே தீரணும். ஏன்னா பாடல்களோட லைன் வந்து எங்கே வேணாலும் எப்படி வேணாலும் கேட்டு அதுக்கு ஆன்சர் கேட்பாங்க. அப்போ ஒவ்வொரு பாடல்களோட வரிகளுக்கும் உங்களுக்கு அர்த்தம் தெரிஞ்சிருக்கணும். எப்பயுமே நீங்கள் படிக்கிறப்ப கையில் கண்டிப்பாக நீங்கள் நோட் வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஹிண்ட்ஸ் எடுத்துக்கிட்டே நீங்கள் படிங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து நல்லா புரியும், மனசுலையும் அப்போ தான் நிற்கும், இல்லாட்டி நிற்காது. நிறைய டெஸ்ட் எழுதி பாருங்கள். இப்போ இது சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோ போடுறோம். நம்ம பவானி ஐஏஎஸ் அகாடமியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.